ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற வடகரா டவுனில் தாங்க இருக்கோம். வடகரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். வடகராக்கு நாம் இப்போ வரது வந்து செகண்ட் டைம்ங்க. வடகரால தான் வந்து நம்ம சிவானந்த பரமஹம்சரோட சித்த சமாஜம் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அவங்க சிவானந்த பரமஹம்சரோட ஜீவ சமாதி கூட வடகரால தான் இருக்கு. ஸோ அதுக்காக நாம் வந்திருக்கோம். இப்பவும் வந்து நாம வழிபடுறதுக்காக தான் வந்திருக்கோம். பட் இந்த வீடியோவில் வந்து நான் வடகரா ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸு இதெல்லாமே வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து சிவானந்த பரமஹம்சர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா வடகரா வாங்க, சித்த சமாஜம் போயிட்டு வாங்க, செம்ம பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வடகரா டவுனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, வடகரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இப்ப போயிட்டு இருக்கிறது வந்து வாஸ்கோ வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்ங்க. கோவால இருந்து நம்ம வேளாங்கண்ணி போற ட்ரெயின் வடகரா ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. மக்களே, இப்ப நாம வடகரா ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருக்கோங்க. எவ்வளவு பெரிய பார்க்கிங் லாட் பாருங்க. 4 வீலர் 2 வீலருக்கு அத்தனையும் ஃபுல்லா இருக்குங்க. ஒரு ஸ்பேஸ் விடாம. கோஸ்டல் கேரளால மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க லோக்கலா டிராவல் பண்றதுக்கு. அதனால பக்கத்து ஊர்ல இருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நிறுத்திட்டு வேலைக்கு வேற சிட்டிக்கு போறதுக்கெல்லாம் போயிடுவாங்க போல. அதனால செம்ம ஃபுல்லா இருக்கு. இன்னொரு ட்ரெயின் ஏதோ கிராஸ் பண்ணிட்டு இருக்குங்க. கரெக்டா 2 மணி ஆகுது. இது என்ன எக்ஸ்பிரஸ்ன்னு தெரியலையே. அடுத்தடுத்து ட்ரெயின்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க கேரளாக்கு, இந்தியா ஃபுல்லா இருந்து. லோக்மன்ய திலக் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் இது. ஒன் 22223 மும்பையிலிருந்து வருதுங்க. மும்பையிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ் இது. இங்க ஹால்ட் இல்ல போல. மக்களே, வடகரா ஸ்டேஷனோட மெயின் ஏரியா வந்தாச்சுங்க. இது ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் கட்டியிருக்காங்க. எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு போல. இப்போதான் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம்ல வடகரா ஸ்டேஷனும் ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, எவ்வளவு பெரிய சீட்டிங் ஏரியா. வா, வேற லெவல். இந்தியா ஃபுல்லாவே வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஆர்சிடிசி கேன்டீன்ங்க. இங்க நிறைய லைக் ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். பழம்பொரி, உண்ணியப்பம், இனிப்பு அப்பம், நிறைய எக்கச்சக்கமா உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்டேஷன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நம்ம வடகரா ரயில்வே ஸ்டேஷன்ல 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் ஷாப் இருக்குங்க. அதுல வந்து யுனிக்கா வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ராகி, கார்ன் ரோஸ்ட், கிரானியூல்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. ஹேர் ஆயில்ஸ், ஸ்கின் கேர் ஆயில்ஸ், காஜல், ஷாம்பு, குங்குமாதி தைலம், நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. சூப்பர். இது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியுமா? இருக்கா? இருக்கு. வெப்சைட் இல்ல. ஓ, ஓகே. இவங்களோட ஓன் ப்ராடக்ட்டுங்க.
எமிஸ் ஹெர்பல்ஸுங்களா? சூப்பர். ஸோ வடகரா வந்தா நீங்க வாங்கிட்டு போங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்க கடை இருக்கு. ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப்ல. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ வாங்க நாம ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்லா சூப்பரா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல். நல்லா கிளீனா மெயின்டைன் பண்றாங்க வேற. மக்களே, இதுதான் வடகரா ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் லாபிங்க. ஃப்ரண்ட்லயே வந்து எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அரைவல் டிபார்ச்சர் பாக்குறதுக்கு. உள்ள பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு ஏடிவிஎம் மெஷின்ஸ் இருக்கு. நீங்க கியூல நிக்கவே தேவையில்லை. பேடிஎம் ஃபெசிலிட்டியே வச்சிருக்காங்க. ஸோ டக்குன்னு வந்து நீங்க டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் இருக்கு. நல்லா மாடர்னா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் வந்து ஒரு 6 months கழிச்சு வந்தா வடகரா ஸ்டேஷனே வந்து சும்மா பல இருக்கும் போல. அந்த அளவுக்கு செம்மையா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாமே வேற லெவல். மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு மில்மா மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு ரீட்டைல் ஷாப் இருக்குங்க. நம்ம ஊர் ஆவின் மாதிரி இங்க நிறைய வந்து சூப்பர்பான குவாலிட்டி மில்க் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். பால்கோவா, டீ, காஃபீஸு, அதுக்கப்புறம் ஃப்ளேவர்ட் மில்க்ஸ் எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். விலையும் வந்து ரொம்ப நாமினலா இருக்கும். ஆவின் மாதிரியே நல்லா பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷன்ல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆர்ஓ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் ஆப்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வச்சிருக்காங்க. அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கான ஆப் இது. ஐஆர்சிடிசி ஆப் மாதிரி. ஐஆர்சிடிசி லாங் டிஸ்டன்ஸ் ரிசர்வேஷனுக்கு, யூடிஎஸ் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் ரிசர்வேஷனுக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீக்வெண்ட் டிராவலரா இருந்தா. ஸோ செம்மையா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. மக்களே, இதுதான் வடகரா ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. ஃபுல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, கார் பார்க்கிங் எல்லாம் அங்க இருக்கு. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாம். ஃப்ரண்ட்ல ஆக்சஸ் பாத்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தற்போதைக்கு டெம்பரரியா ஆட்டோ பே எல்லாம் இங்க இருக்கு. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்ட் போற வழி. ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து 1 கிலோமீட்டருங்க. ஆட்டோஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். 40 rupees அப்படி வாங்குவாங்க. மக்களே, இங்க பாருங்க வடகரா ரயில்வே ஸ்டேஷனோட ஃபுல் வியூ தூரத்துல இருந்து செம்ம பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. லாங்ல இருந்து பார்க்கும்போது செம்ம. இந்தியா ஃபுல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இன்னும் வந்து ஒரு 1-2 yearsல பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா ஆயிடுங்க, மாடர்னா. ஸோ நாம பஸ் ஸ்டாண்ட் போற ரூட்டுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்ல இங்க என்ட்ரன்ஸ் வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஹோட்டல் ரின்சா. இங்கேயும் வந்து நிறைய ஆட்டோஸ் இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே வந்து ஹோட்டல்ஸ் இருக்கிற ஏரியா தான். ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஏரியா. மக்களே, நம்ம வடகரா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல மீல்ஸ் சாப்பிட்டு இருக்கோங்க. ஒரு டிபிக்கல் கேரளா வெஜ் மீல்ஸ். வாங்க சாப்பிடலாம் சுட சுட. மக்களே, நம்ம ஹோட்டல் ரின்சால சூப்பரா ஒரு மீல்ஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் இப்படியே வந்து ஒரு 10 minutes நடந்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிரலாம். பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம். ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க நிறைய. மக்களே, நம்ம வடகரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போற ரூட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்க பப்ளிக் பிளேஸ்லயே பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் கிராஸ்லயே பூந்தொட்டிகள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. வடகரா டவுன் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க, வால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி பியூட்டிஃபுல்லா அலங்கரிச்சு வச்சிருக்காங்க டவுனை. நம்ம ஊர்ல இருந்தா இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பப்ளிக் பிளேஸ்ல.
இந்த மாதிரி எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சா. இது புது பஸ் ஸ்டாண்ட் போற வழி. இப்படி மேனேஜ் பண்ணுங்க டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம், சான்ஸே இல்லை. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க. ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போற வழியில இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் போற வழிதான் வந்து பாப்புலரான ஷாப்பிங் ஏரியா போல இருக்குங்க. நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஃப்ரண்ட்ல போறவங்க வந்து சித்த சமாஜத்தை சேர்ந்தவங்க. சிவானந்த பரமஹம்சரோட ஆசிரமத்துல இந்த மாதிரிதான் துறவிகள் இருப்பாங்க. நிறைய ஷோரூம்ஸ். இந்த பக்கம் பாப்புலர் கேலக்ஸி பேக்கரி இருக்கு பாருங்க. ஹோட்டல்ஸ் தவிர பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிகியூட்டிவ் அண்ட் பிரீமியம் ரூம்ஸும் இருக்கும். இது வந்து காயத்ரி ஹோட்டல்ஸ். மக்களே, நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் போற வழியில ஈஷாவோட இன்னர் இன்ஜினியரிங் கிளாஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம சத்குரு வந்து எல்லா பக்கம் இருக்காருங்க. சூப்பர்ல. வடகரா வந்து கேலிக்கட்ல இருந்து கண்ணூர் போற வழியில் இருக்கிற ஒரு டவுனுங்க. பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இன்டர்நெட் கஃபேஸ், ஆன்லைன் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய ஷோரூம்ஸ் இருக்கு. மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வடகரா நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. சுத்தியும் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தாங்க, எக்கச்சக்கமா. கேரளால எல்லா பக்கமே இப்படிதான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் வந்து செம்ம பிஸியான மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. நிறைய வந்து பிரைவேட் பஸ்ஸஸ் தான் ஓடுது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸை விட வடகரால. நாம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கோங்க. ஒரே ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கு, மலபார் பஸ். எங்க போற பஸ்ன்னு தெரியல, கோழிக்கோடுன்னு நினைக்கிறேன். ஆமா, கோழிக்கோட போற பஸ்ஸுங்க. லைட் காமிச்சிட்டு போறாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள் கேரளா டிரைவர்ஸ் எல்லாம். யூடியூப் எல்லாம் பண்றோம்னா அவங்களே கூப்பிட்டு சூப்பரா எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல பிராண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சில பேரெல்லாம் பஸ்ஸஸ்க்கு தனியா இன்ஸ்டா ஐடியே ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து, கேரள மக்கள் வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டிக்கரிங் பண்றது, பிராண்டிங் பண்றதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. மக்களே, வடகரா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கோங்க. இது வந்து வடகரால இருந்து பெரம்பரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போற பஸ். எவ்வளவு ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா, செம்ம சூப்பரா. ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்ணூர், இரிட்டி, குட்டுப்புழா போற பஸ், வயநாடு ஏரியாவுக்கு போற பஸ். உள்ளேயே வந்து உங்களுக்கு புக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. டீ ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இங்க. டீ ஷாப்ஸ்ல உங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்குங்க, விதவிதமா. உண்ணியப்பம், அதுக்கப்புறம் பாருங்களா பஜ்ஜீஸ், பழம்புரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ கேரளாவில் நீங்க எந்த டீ ஷாப் போனாலுமே இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாம். இது வந்து கோழிக்கோட்ல இருந்து விலங்காடு அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ்.
சோல்மேட் பாத்தீங்களா பிராண்டிங்க. நிறைய லாட்டரி ஷாப்ஸ் இருக்கும் எங்க பார்த்தாலுமே. இது பாருங்க, இது வந்து வடகரால இருந்து தலசேரி போற பஸ், மூகாம்பிகா டிராவல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இங்க பாருங்க, மூளைக்கு டீ கடைகள்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலாம் நீங்க. இங்க பாருங்க, பருப்பு வடை, பழம்புரி எல்லாமே வச்சிருக்காங்க. இது வந்து வடகரால இருந்து தொட்டிப்பாலம்ங்கிற ஊருக்கு போற பஸ். ஃபுல்லா பிரைவேட் பஸ்ஸஸ் தாங்க இருக்கு. 1-2 கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான் உள்ள வரும் போல. லாட்டரி ஷாப்ஸ் எப்படி பிராண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்பா, ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குங்க இங்க பாருங்க, மலபார் பஸ். ஸ்நாக் ஷாப்ஸ் விட நிறைய லாட்டரி ஷாப்ஸ் தான் இருக்கு. ஐ எம் த ஹீரோ ஆஃப் மை ஓன் ஸ்டோரி. அப்போ எவ்வளவு ஸ்டிக்கரிங்க, சான்ஸே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் வச்சிருக்காங்க, ஹெல்த் சென்டர் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் சுத்தி வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்கு. புஷ்பா டிலக்ஸ். கேரளா ஒரு யூனிக் வைபுங்க. ஃபோன் ஆக்சசரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா இருக்கு கடைசியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி ஆவின் ஷாப் இருக்குமோ, இங்க வந்து மில்மா ஷாப் இருக்குங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ், கவர்மெண்டோட மில்க் பார்லரு. மில்மா காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது பாருங்க, வடசேரி இருந்து தலசேரி போற பஸ் இது. நான் கேரளால எங்க டிராவல் பண்ணாலுமே வந்து இந்த விஷயத்த வந்து தவறாம பாப்பங்க. எல்லா ஊர்கள்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கலெக்ஷன் பின்ஸ் வச்சிருப்பாங்க. மக்கள் பிளாஸ்டிக் பொல்யூட் பண்ணவே மாட்டாங்க. இங்க பாருங்களா, வடகரா டவுனோட பாட்டில் பூத்னே ஒண்ணு வச்சிடுறாங்க. பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாத்துலயுமே இதுல போட்டுடுறாங்க. அதனால பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கவே இருக்காது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ணுவாங்க பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. எல்லா சிட்டிஸ்லயுமே இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குங்க. கேரள மக்கள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மக்களே, வடகரால இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம சித்த சமாஜ ஃபவுண்டரான சிவானந்த பரமஹம்சர் அவர்களோட ஜீவ சமாதி அண்ட் ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்க. சித்த சமாஜத்தோட ஹெட் ஆஃபீஸு. ஸோ வடகர பக்கம் வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஈவினிங் 3 to 5 ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, காலையில் 10 to 12 ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிளிஸ்ஃபுல்லான பிளேஸுங்க, செம்ம சூப்பராக இருக்கும்.
நம்ம வடகரா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்குங்க. முக்கூல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போற பஸ் தான் வந்து சித்த சமாஜத்துக்கு வரும். நீங்க அங்க இறங்கிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இல்ல வடகரா பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோலையும் நீங்க வந்துடலாம் சித்த சமாஜத்துக்கு. இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல இப்ப நாம பாக்குறது தான் வந்து ஜீவ சமாதி மண்டபம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். உள்ளே வந்து நிறைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இருக்கு சித்த சமாஜத்தோட கிளைகள். ஐ திங்க் சேலத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆசிரமம். அது போக பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு, அதுக்கப்புறம் கேரளாவில் இன்னும் 2-3 பக்கம் இருக்கு. எவ்வளோ பிளிஸ்ஃபுல்லான பிளேஸ் பாருங்க. மக்களே, இப்ப நாம் இருக்கிறது வடகரா பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. வடகரால 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு. 2 பஸ் ஸ்டாண்ட்லயுமே ஃபுல்லா பிரைவேட் பஸ்ஸஸ் தாங்க இருக்கு, எக்கச்சக்கமா. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டே வந்து வடகரா பக்கம் பார்க்கவே முடியாது போல. புது பஸ் ஸ்டாண்ட்ல கூட 1-2 கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அதையும் காணோம். கோயிலாண்டி, வடகரா டு கோயிலாண்டிங்கிற ஊருக்கு போற பஸ். இதெல்லாம் வந்து நார்த் கேரளால இருக்கிற ஒரு டவுன்ஸ், முக்கியமான டவுன்ஸ். ஒவ்வொரு பஸ்ஸையும் எப்படி பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. எல்லா பஸ்ஸுக்கும் ஒரு சூப்பரான பேரு இருக்கும். இதுக்கு பேரு வந்து தம்புராட்டி. நம்ம ஊர்ல அம்மன் பேர் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. லோச்சன், இது வந்து கிங்கினி. டிஃப்ரெண்டான பேரெல்லாம் வச்சிருக்காங்கல்ல. நல்ல கனெக்டிவிட்டிங்க. ஒன்னா பஸ் இருக்கும், இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சிக்க வேண்டியதுதான். இது வந்து வடகரா டு தண்ணீர் பந்தல் போற பஸ். இது வந்து பேரம்பராங்கிற ஊருக்கு போற பஸ். பழைய பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டு நாம மறுபடியும் போவோம். ஏன்னா நைட்டு வந்து நமக்கு வடகரால இருந்து பெங்களூருக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குங்க. சோ இங்கிருந்து பஸ் இருக்கும், பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு. பஸ் இருந்துச்சுன்னா பஸ்ல போகலாம், இல்லாட்டி ஆட்டோல போயிடலாம். 30-40 ரூபா தான் இருக்கும். சோ சித்த சமாஜம் எல்லாம் போகணும்னா உங்களுக்கு இங்கிருந்தும் பஸ் இருக்கும், புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் பஸ் இருக்கும். வடகரா சிவானந்த பரமஹம்சரோட சுத்த சமாஜம் போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆட்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே கிடைக்கும். கேஎஸ்ஆர்டிசி பஸ் போகுது பாருங்க, உள்ள வராது. நம்ம போகணும்னா வெளியே போய்க்கணும். பிரைவேட் பஸ்ஸஸ்னா உள்ள வரும். மக்களே, வடகரா பழைய பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸ் பாருங்க. உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரூட் ஷாப்ஸ், செம்ம பிஸியான பஜார் ஏரியா போல இருக்குங்க. இன்னும் அந்த பழைய காலத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஓடு வேஞ்ச ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், கான்கிரீட் பில்டிங்ஸ் இல்லாம. இந்த மாதிரி டவுன்ஸ்குள்ள தான் நம்ம இந்த லைக் பழைய காலத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. பெர்ஃப்யூம்ஸ்க்குன்னு தனியா நிறைய கடைகள் இருக்குங்க கேரளால. பெர்ஃப்யூம்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம ஊரை விட. மக்களே, இது வடகரா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸுங்க. இவங்கெல்லாம் வந்து சித்த சமாஜ சாதுக்கள்ங்க. ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் ஏரியாஸ் தான். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போற ரோடெல்லாம் இதுதான். ஃபுல்லா வந்து பிஸியான மார்க்கெட் பிளேசஸ். எவ்வளவு பீக் டிராபிக்கா இருக்கு பாருங்க. மக்களே, வடகரா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நம்ம சிப்ஸ் ஷாப்ல ஒரு பிரதர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாருங்க. சனூப் பிரதரோட கடை தான் இது. ஹாய் ப்ரோ. சோ இங்க பாருங்க, கேரளா ஸ்பெஷல் நேந்திரன் சிப்ஸ் எல்லாம் இருக்கு இங்க. ப்ரோ எவ்வளவு 1 kg? 400. ஓகே. ஸோ கேரளா ஸ்பெஷல் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க வடகரா வந்தா, சனூப் பிரதர் கடையில். ஓகேவா?
தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நிறைய ஸ்பைசஸ், ஸ்வீட்ஸ் இது எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. ஆனா செம்ம என்ன சொல்றது, கன்ஜஸ்டடா இருக்குங்க. எல்லா பக்கம் ஆட்டோஸா இருக்கு, பஸ்ஸை விட அதிகமா. உங்களுக்கு கேரளாவோட டிபிக்கல் டவுன் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. மக்களே, நாம பஸ் ஸ்டாண்ட் சைடு இருந்து மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, செம்ம பிஸியான மார்க்கெட் பிளேஸ். வடகரா காய்கறி மார்க்கெட்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் எல்லாம் வந்து செம்ம பிஸியா இருக்குங்க. எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ற டைம் போல மார்க்கெட் களை கட்டி இருக்கு. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு பாருங்க மார்க்கெட்டுக்கு. கீரைகள், காய்கறிகள் எல்லாம். நிறைய ஜீப்ஸும் இருக்குங்க லோக்கல் டிராவலுக்கு. இங்க பாருங்க, ஸ்டேபிள் ஃபுட் மாதிரிங்க நேந்திர வாழைப்பழம் இவங்களுக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால மக்கள் வேலை முடிச்சுட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க போல. மக்களே, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கோங்க. வழியில ஏதோ ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க, அதனால ரோடு பிளாக் ஆயிட்டு இருக்கு. எல்லா இஷ்யூஸ்க்கும் டக் 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 டக்னு ஹர்த்தால் பண்ணிடுவாங்க. நம்ம வடகரா பழைய பஸ் ஸ்டாண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயாச்சுங்க. லாங் டிஸ்டன்ஸ் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு வடகரால இருந்து பெங்களூர் போற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் வடகரா புது பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க வரும். 6 மணிக்கு மேலதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வருது. இது கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ்ஸுங்க, சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸஸ். இதெல்லாம் தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ்ங்க கேரளாக்குள்ள. மக்களே, நம்ம வடகரா புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குன்னு காமிச்சான்ல. ஈவினிங் டைம்ல பாருங்க, லைட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா கும்முன்னு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாட்ரி ஷாப்ஸ் எல்லா பக்கமும் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், இங்க வந்து ஜெராக்ஸை வந்து போட்டோ ஸ்டாட்னு சொல்லுவாங்க. கேரளால தான் நான் அதை பார்த்தேன், போட்டோ ஸ்டாட். எல்லா பக்கம் போட்டோ ஸ்டாட் என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அதுதான் ஜெராக்ஸ் ஷாப்பு. ஸோ இங்க பார்க்கிங் லாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு டிபிக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஈவினிங் வைப்ஸுங்க. எல்லா பஸ்க்கும் ஒரே அழகான ஒரு பேர் இருக்கும், அதுக்கு ஒரு டேக் லைனு, லோகோ எல்லாம் வச்சு ஒரு மாதிரி சூப்பரா பஸ்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. புக் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. புக் ஸ்டால்ஸ், மொமெண்டோஸ் எல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்கு. மலையாளம், இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாமே கிடைக்கும் போல. இங்க ஸ்டேஷனரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க போட்டிருக்கு பாருங்க, போட்டோ ஸ்டாட் அண்ட் லேமினேஷன். பஸ் ஸ்டாண்டு எக்ஸிட் பக்கத்துல இருக்கோங்க. வாவ், நைட் ஆனாதான் தெரியுது இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. கேரளா பஸ்ஸஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனா பாருங்களா, நம்ம ராபின் பஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பஸ்ஸுக்கு இந்த மாதிரி டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் பண்றதுல நம்ம கேரளா மக்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க. பாருங்களேன் எப்படி மின்னுதுன்னு பஸ். சூப்பர்ல, பாக்குறக்கே சும்மா சூப்பரா இருக்குங்க. இது வந்து லோக்கல் ஓடுற டவுன் பஸ்ஸுங்க. இன்னும் டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் செம்ம சூப்பரா லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ
ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. இது செம்ம பிரைட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டஃப் எல்லாம் இங்க வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஹோம் இன்டீரியர்ஸ்க்கு தேவையான பிக்சர்ஸ், வால் ஹேங்கிங் போட்டோஸ் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே வந்து கிஃப்ட் ஷாப்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற கடைகள். ஷாப்பிங்க்கு ஒரு பெர்ஃபெக்டான ஏரியான்னு வச்சுக்கோங்களா. இங்க பாருங்க, ஹோம் இன்டீரியர்ஸ்க்கு நிறைய பொருட்கள் இருக்கு. இங்க பாத்தீங்களா, செம அழகா இருக்குல்ல. இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே ஸ்டேஷனரி அண்ட் கிஃப்ட் ஷாப்ஸ் தாங்க. இங்க பாருங்க, வால் கிளாக்ஸ் எவ்வளவு வித்தியாசமா அழகாக வச்சிருக்காங்கன்னு. அண்ட் விமென்கான ஆக்சசரிஸ், ஸ்டேஷனரி ஷாப்ஸ், கிட்ஸ்க்கான புக்ஸ் எல்லாம் இருக்கு. கிட்ஸ் ஆக்டிவிட்டி புக் இருக்கும்ல, அந்த புக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏரியாங்க. இன்டீரியர்ஸ்க்கெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா கேரளால. வெரி நைஸ். மக்களே, நம்ம வடகரா பியோர் வெஜ் ஹோட்டல் இருக்குங்க. நாம டின்னர் சாப்பிட போறோம். சப்பாத்தி அண்ட் மசாலா, சப்பாத்தி, தோசை, பூரி, பரோட்டா இதெல்லாம் இருக்குங்க. ஈவினிங் டைம்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. வாங்க சுட சுட சப்பாத்தி சாப்பிடலாம். மக்களே, நம்ம டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. எஸ்ஆர் டிஃபன் ஷாப்பு. கேரளால என்ன பழக்கம்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் சரி, டின்னர் சாப்பிட்டாலும் சரி, லஞ்ச் சாப்பிட்டாலும் சரி, கூடவே வந்து ஒரு சாயா குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க. தண்ணிக்கு பதிலா அவங்க டீயோட தான் வந்து அவங்களுக்கு சாப்பாடே உள்ள போகுது. ஈவினிங் ஆனோடனே பாருங்க எவ்வளவு கூலா சூப்பரா இருக்கு சிட்டி வடகரா. மக்களே, டவுன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த பெடஸ்ட்ரியன் வேஸ்ட்ல எல்லாம் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்ஸ் வச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. கேரளால நிறைய டவுன்ஸ் பார்த்துட்டேன், இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம சூப்பரா அழகா. இன்னொன்னு காமிக்கணும்னு நினைச்சா, இந்த சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர்ல போட்டு வச்சிருவாங்க. இங்க பாருங்க, பாட்டிலுக்குள்ள நெல்லிக்காய், மாங்காய் இதெல்லாமே உப்பு கண்டம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல மலையாளத்துல. ஜஸ்ட் பிளெயின் உப்பு தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுறாங்க. சோ செம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க நம்ம வடகரா டவுன். இங்க பாருங்க, அப்பாசன்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஷாப். இங்க பாத்தீங்களா, ஃபுல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இருக்கிற ஏரியா ஃபுல்லாவே வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சான்ஸ் இல்லல. மக்களே, சாப்பிட்டு மறுபடியும் நாம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. 7:30 ஆகுது. ஈவினிங் நைட் ஆக தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் வருது. இது கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ்ஸுங்க. வடகரால இருந்து பெங்களூர் போற பஸ். சோ மக்களே, நம்ம வடகரா டவுனை ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்தாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷன், புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்டு, அது பக்கத்துல இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸ், ஸோ ஃபுட் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் வடகரா வழியா டிராவல் பண்ற மக்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Vadagara, Kerala. See you.